வணக்கம் வந்து நம்ம நமஸ்கார். ஸோ வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், சைவ நெறியின்படி பார்க்கும்பொழுது 2 வகையாக சைவ நூட்கள் அப்படிங்கிறது பிரிக்கலாம். தோத்திர நூல், சாத்திர நூல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தோத்திர நூல் அப்படின்னு சொல்லக்கூடியது இறைவனை போற்றி புகழ்ந்து பாடக்கூடியதற்குண்டான நூல். இறைவனுக்கு ஒரு வடிவம் கொடுத்து, அந்த வடிவத்திற்கு ஒரு பொருள் கொடுத்து, அந்த பொருளின் மீது இருந்து இறைவன் நமக்கு இப்படி அருள் பாலிக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடியது தோத்திர நூல் அப்படின்னு சொல்லக்கூடியது. புகழ் நூல் அப்படிங்கிறது அதற்கு உண்டு. அதே சாத்திர நூல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அதற்கு பேர் பொருள் நூல்னு சொல்லுவாங்க. நேரடியாக இறைவன்னா இதுதான்ப்பா, இறைவனுக்கு உருவில்லை, தன்மைகள் இல்லை, இறைவன் வந்து எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டவர், இறைவனை அணுகக்கூடிய முறை இதுதான். பதி பசு பாசம்னு சொல்லக்கூடியது இப்படி தான்ப்பா இருக்குது, இதுக்கெல்லாம் காரணம் இதுதான்ப்பா, இப்படி தான் பிரிஞ்சு வந்தேன், இப்படி தான் இந்த வழியை பின்பற்றினா இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடியது போய் அடைஞ்சிடலாம்ப்பா இப்படின்னு நேரடியாக சொல்லக்கூடியது சாத்திர நூல். அதனால அதுக்கு பேர் பொருள் நூல்னு சொல்லுவாங்க. தோத்திரத்தை புகழ் நூல் அப்படின்னும், சாத்திரத்தை பொருள் நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த தோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் சாத்திரம் வராதான்னு கேட்டால் இருக்குது. அதை பார்த்து அணுகுவதற்கு நமக்கு தெரியணும். இது ஒன்றா திருவருள்னால் நடக்கணும், இல்லை குருவருள்னால் நடக்கணும். இது 2 வழியில் ஏதோ ஒன்று பண்ணும் பொழுது, ஓ இதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா, இது இப்படி அணுகலாமா அப்படிங்கிற நமக்கு புரியும். இது ஏன் 2ஆக கொடுத்தாங்கன்னா, நேரடியாக சாத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அனைவருனாலையும் ஒப்புக்கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கும். நேரடி இவ்வளோ நாள் நான் ஒன்று நம்பிட்டு இருந்தேனே, என்ன அப்படி இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மைக்கு நம்ம போயிடுவோம். ஸோ அதனால் நிறைய பேர்னால அதை ஒப்புக்கொள்ள முடியாது. அப்போது ஒரு சிலருக்கு அப்படி கொஞ்சம் அந்த கேக்கு மேலே ஐசிங் தூவுன மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த பாருப்பா சாமி இவ்வளோ அழகாக இருக்குப்பா, இது இப்படி தான்ப்பா அவங்க இருக்காங்க, இப்படி தான் இதெல்லாம் சொல்லும்பொழுது ஆஹா அப்படியே இருப்பாங்க. அப்புறம் அதில் யாராவது ஆராய்ச்சி செய்து கைதேறுவாங்க பாருங்க, அவர்களுக்கு அந்த சாத்திரம் அப்படிங்கிறது பேருதவியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு பாட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இது 2க்குமே எவ்வளோ அழகாக பொருந்தி வருதுன்னு பாருங்கள். இது ஒரு தோத்திர நூல். ஓரால் நீழல் ஒன்கழல் இரண்டும் முப்பொழுது ஏத்திய நால்வர்க்கு ஒளிநெறி காட்டினை நாட்டம் மூன்றாக கோட்டினை இரு நதி அரவமோடு ஒருமதி சூடினை. இதுதான் பாட்டு. சரிங்களா? இது வந்து ஒரு தோத்திர நூல். சாமி எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். இதில் நல்ல ஒரு சிறப்பு இருக்குது. இந்த இலக்கணத்தினுடைய பேரை மறந்துட்டேன். 1 2 3 4 3 2 1 இப்படி போகும் பாருங்க. ஓரால் நீழல், ஒரு ஆலமரத்தினுடைய நிழல்ல ஒன்கழல் இரண்டும், 2 ஒளி பொருந்திய கழல்களை சூடியவராக இருக்கக்கூடியவரிடம் முப்பொழுதும் ஏத்திய, 3 பொழுதும் ஏத்திய யாரு? நால்வர்க்கு ஒளி நெறி காட்டி. நால்வர் யார்? சனகாதி முனிவர் நால்வர். சரிங்களா? நால்வருக்கு இப்போ 1 2 3 4ன்னு வந்துருச்சா? இப்போது ஒளிநெறி காட்டினை நாட்டம், நாட்டம்னா கண்ணுன்னு அர்த்தம். சரிங்களா? நாட்டம் மூன்றாக, இப்போ 4ன்னு வந்து இப்போ 1 இறங்குது, நாட்டம் மூன்றாக கோட்டினை, கோட்டினைன்னா அழித்துன்னு அர்த்தம். மூன்றாக கோட்டினை இரு நதி அரவமோடு, இப்படி வச்சுக்குவோம். இரு நதி அரவமோடு, ஒரு பெரிய நதியும் பாம்பையும் சூடியவனாக ஒரிமதி சூடினை. இப்போ 3 2 1ன்னு வந்துருச்சா? ஸோ இது அழகாக இந்த மாதிரி பாடல் அந்த மாதிரியே வரும். எல்லா பாட்டுமே அந்த மாதிரி வரும். இப்போ இது என்ன சொல்கிறாங்க? சாமியினுடைய உருவத்தை சொல்கிறாங்க. நல்ல ஒளி பொருந்திய கழல் போட்டிருக்கிறாரு, ஒரு ஆலமரத்தினுடைய நிழலில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. நதி வந்து அவருடைய ஒரு பெருநதி அவருடைய சிரசிலிருந்து வருது. ஒரு பாம்பை வந்து சூடியிருக்கிறாரு, கூட ஒரு பிறை மதி ஒன்று சூடியிருக்கிறாரு. இப்படி ஒரு உருவம் கொண்ட இந்த இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஒளி பொருந்திய அந்த ஈசனை 3 பொழுதும் சனகாதி முனிவர்கள் 4வரும் தொழுது நின்றதன் காரணமாக அவர்களுக்கு ஞான ஒளி வாய்க்க பெற்றது அப்படிங்கிறத இதில் இருக்கக்கூடியது. அருளினார் இறைவன், அவர்களுக்கு அதை அருளினார் அப்படிங்கிறது இதனுடைய பொருள். சரிங்களா? இதை மேம்போக்காக பார்க்கும்போது அப்போ நம்ம சாமிக்கு ஒரு ஃபோட்டோ போடுவோம். சாமி பாருங்க, ஒரு ஆலமரத்துக்கு ஒரு ஆலமரத்தை வரைஞ்சி சாமி இப்படி உட்காந்துருக்கிற மாதிரி போட்டு, ஒரு கங்கை நதி வரும், பிறை இருக்கும், 4 முனிவர்கள், இங்கே 2 பேர், இங்கே 2 பேர் உட்காந்துருக்கிற மாதிரி எல்லாம் போட்டு சாமி இப்படி காலை மடித்து உட்காந்துருக்கோம். அப்புறம் அழகு நம்ம கூட்டிக்கிறது தானே. சரிங்களா? இந்த மாதிரியெல்லாம் போட்டு ஒரு ஃபோட்டோ போட்டு நம்மளும் உளுந்து உளுந்து கும்பிட்டுக்கிட்டு இருப்போம். நம்ம அதான் வந்து தட்சிணாமூர்த்தின்னு சொல்கிறோம். சரிங்களா? குரு பகவான்னு சொல்லக்கூடாது. குரு பகவான் இங்கே நவகிரகங்களில் இருக்கவர், இவர் தட்சிணாமூர்த்தி. சரிங்களா? இப்படி நம்ம வந்து உருவ வடிவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து தோத்திர நூல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதற்கு உள் அர்த்தம் இருக்கக்கூடிய சாத்திர நூல் அப்படிங்கிறது அதை எப்படி அணுகலாம், இதற்கு உள்ள இருக்கக்கூடிய சாத்திரம் அப்படிங்கிறது எப்படி அணுகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ஆள் நீழல், நீழல்னா நிழல் அப்படிங்கிறதனுடைய ஒரு நெடில் நீழல் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அப்போது ஒரு இருள் பொருந்திய, இல்லை மயக்கம் பொருந்திய, இப்படி வச்சுக்கலாம், மயக்கம் பொருந்திய நிலையில் இருக்கக்கூடியது எது? நம்மளுடைய மனம்.
சரிங்களா? மயக்கம் பொருந்தி இந்த மனதை வைத்து ஒண்கழல் இரண்டும் ஒளி பொருந்திய இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எப்படிப்பட்டவர்னு பார்க்குறோம். ஒளி பொருந்தியவர்னு பார்க்குறோம். இந்த மயக்கம் கொண்ட இந்த மனதை வைத்து அந்த ஒளி பொருந்திய அந்த இறையை அணுகுவதற்காக அணுகும் பொழுது எப்போ? முப்பொழுதும் 3 பொழுதும் இறைவனே அந்த ஒரே மனசு மயக்கமான மனசு தான். இருந்தாலும் அதை வச்சு தான் அந்த ஒளியை அணுகுவதற்கு நம்ம முயற்சி அப்படிங்கிறத செய்யணும். செய்யும் பொழுது எப்போ செய்யணும்? 3 வேளையும் செய்யணும். இப்படி செய்யும் பொழுது நம்மகிட்ட இருக்கக்கூடிய 4 பேர் யார் அப்படின்னு கேட்டால், மனம், சித்தம், புத்தி, அகங்காரம்னு சொல்லக்கூடிய இந்த 4 பேர். இந்த 4 பேர் இருக்கிறதுனால தான் நம்ம இங்கே பிறக்கிறோம். இது 4 பேருங்கிறது ஒரு அழகுக்காக சொல்லப்பட்டது. இந்த 4மே ஒரே தன்மை தான் நம்மகிட்ட இருக்கக்கூடியது. இந்த 4 பேருமே அப்படியே ஒன்றாக மாறி அந்த இடத்துல நின்றுவாங்க. அப்போ இந்த 4ம் ஒன்றாக மாறும் பொழுது தான் அந்த ஒளி நெறி காட்டினை. எப்போ ஒளி நெறி வரும்? நம்மளுடைய மனம், சித்தம், புத்தி, அகங்காரங்கிறது முழுசும் அடங்கணும். அந்த அடங்கும் பொழுது நமக்கு அந்த ஒளி அப்படிங்கிறது தெரியும். இதோட நம்ம பார்த்தா ஓ தப்பிச்சிட்டையா அப்படின்னு நினச்சிக்கலாமா? இல்லை. ஒளி நெறி காட்டினே அந்த இறையினுடைய தன்மையை நம்மளால் உணர முடியும். தொடர்ந்து அதனுடைய அந்த பயணிக்கும் பொழுது நாட்டம் அப்படின்னா 3 கண்ணுன்னு நம்ம பார்த்தோமா? இந்த 3 கண்ணாக நம்மோடவே என்றுமே இருக்கக்கூடியது என்ன? ஆணவ மலம், நமக்கு கண்ம மலம், அதுக்கப்புறம் மாய மலம். இந்த மும்மலங்கள் இருக்குது. ஆணவம், கண்மம், மாயின்னு சொல்லக்கூடிய இந்த மூணும் அழித்து, கோட்டினை அழித்து, இந்த 3ஐயும் அழித்து இரு நதி அரவமோடு, அதாவது இரு நதி அரவமோடு. இந்த இடத்துல நதின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய சுழுமுனை நாடி. அந்த சுழுமுனை அப்படிங்கிறத வேலை செய்யும் பொழுது நதி, இந்த அரவம் அப்படின்னா பாம்பு, குண்டலினி சக்தி மேலே எழும் பொழுது ஒரு மதி சூடினி. இந்த இடத்துல மதிங்கிறது அறிவினுடைய வெளிப்பாடுன்னு அர்த்தம். அப்போது நம்மளுடைய மும்மலம் அழிந்துரும். எப்போ மும்மலம் அழியும்? நம்மளுடைய மும்மலம் அழிந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சுழுமுனை நாடி திறக்கும். இந்த சுழுமுனை நாடி திறந்தது அப்படின்னு சொன்னால் குண்டலினி சக்தி மேலே ஏறும். குண்டலினி சக்தி மேலே ஏறும் பொழுது நமக்கு மதின்னு சொல்லக்கூடிய அந்த அறிவினுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது நமக்கு ஏற்படும். இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மனம், சித்தம், புத்தி, அகங்காரம்னு சொல்லக்கூடிய இந்த 4ம் ஒன்றா சேர்ந்து நிற்கணும். இது ஒன்றா எப்போ சேரும் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த இறை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒளி, அந்த தெளிந்த ஒரு நல்லது ஒரு நிலையை இந்த மயக்கமான மனதை கொண்டு அணுகும் பொழுது எப்பெல்லாம் அணுகணும்? முப்பொழுது அணுகணும். எப்பொழுதுமே அணுகணும். இப்போ நீ அணுகும் பொழுது நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஞான நிலை அப்படிங்கிறது வாய்க்கப்பெறும் அப்படிங்கிறது தான் இதற்குள்ளே இருக்கக்கூடிய சாத்திர நூல். இதை நமக்கு சரியாக அணுக தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் தோத்திரத்திற்குள்ளாக நம் சாத்திரத்தை காண முடியும். ஸோ அப்போ இதுக்கப்புறம் நம்ம எங்காவது போய் உளுந்து கும்பிட்டுக்கிட்டு இருப்பீங்களா? தேங்காய் உடைச்சிக்கிட்டு இருப்பீங்களா? ஒன்றும் பண்ண மாட்டீங்க. கப்புன்னு பேசாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பீங்க. அவ்வளோதான். வேறு என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ணுறது. இதுதான் உண்மை. அப்போ இந்த உண்மை நிலையை நமக்கு படிக்க உணர இறை வழிபாட்டினால குருவருள் திருவருள் நம்ம நிற்கும் பொழுது திருவருள் நமக்கு உணர்த்தும். ஸோ இதுதான் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு இது. அப்போ இனி எல்லாத்தையும் இப்படி ஒரு அணுகுவதற்கு முயற்சி செய்யுங்க. விடை கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் விடை ஒரு கட்டத்தில் கிடைக்கும். அப்படி அணுகுவதற்கு முயற்சி செய்யுங்க. நம்மளுடைய பெரியவர்கள் நமக்கு கொடுத்த எல்லா நூட்களும் இப்படியே தான் இருக்கும். ஸோ அதற்கேற்றார் போல் இதை அணுகுவதற்கு முயற்சி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நல்லது ஒரு தெளிவு அப்படிங்கிறது கிடைக்கும். எஸ், சரி, சொல்லுவதற்கு தான் இன்றைக்கு உண்டான பதிவு. பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் நிலத்தில் என்ன பண்ணி. நன்றி.